எல்லோருக்கும் ஹாய். ஆர்ஜே பாலாஜி தமிழ் சினிமாவோட ஆக்டர், காமெடியன், டைரக்டர் அது இதுன்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஆர்ஜே பாலாஜி காமெடியனா அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ஹீரோவா ஏடியாலாம் ஒர்க் பண்ணி ஒரு படி மேலே போய் இப்போ டைரக்டரா சூர்யாவோட 45வது படத்தை டைரக்ட் பண்ண போறார். ஆர்ஜே பாலாஜி ஆக்டரா காமெடியனா நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ ஆர்ஜே பாலாஜி நடிக்க தவற விட்ட பிளாக் பஸ்டர் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜியை நமக்கு தீயா வேலை செய்யணும் குமார், வடகரி, நானும் ரவுடிதான், முத்துன கத்திரிக்காய், கடவுள் இருக்கான் குமார், காற்று இடை, வேலைக்காரன், தானா சேர்ந்த கூட்டம், எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், சிங்கப்பூர் சலூன் மாதிரியான படங்களை நடிச்சிருக்காருன்னு தெரியும். இப்போ ரீசெண்டாக சொர்க்கவாசல் படத்தில் நடித்து ரிலீஸ் ஆக இருக்கு படம். ட்ரெய்லர்லாம் சும்மா மிரட்டுது. சூர்யாவோட 45வது படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. பட் ஆர்ஜே பாலாஜி ஒரு சில முக்கியமான படத்தை நடிக்க தவற விட்டுருக்காரு. இந்தியன் 2 பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி கமலஹாசன், சித்தார்த், பிரியா பவனசங்கர் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் இந்தியன். இந்த படத்துக்கு ராக்ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. டைரக்டர் சங்கர் இந்தியன் 2ல முக்கியமான ரோலில் நடிக்க ஆர்ஜே பாலாஜிட்ட கதை சொல்லியிருக்காரு. பட் ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன தோணுச்சோ இந்த படத்துக்கு நோ சொல்லி நடிக்க மறுத்துட்டார். பட் இந்த படத்துல இருந்து ஆர்ஜே பாலாஜி கிரேட் எஸ்கேப் ஆகிட்டார்னு சொல்லலாம். அயோத்தி மந்திரமூர்த்தி டைரக்ட் பண்ணி சசிகுமார், எஸ்பல் சர்மா, பிரீத்தி, புகழ் மற்றும் பலர் நடிச்சு என்ஆர் ரகுநாதன் மியூசிக்கில் வந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் அயோத்தி. இந்த படத்துக்கு மாதேஷ் மாணிக்கம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ரவீந்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. டைரக்டர் மந்திரமூர்த்தி இந்த அயோத்தி படத்தை ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜிட்டு தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பட் ஆர்ஜே பாலாஜி என்ன நினைச்சாருன்னு தெரில, இந்த ஸ்டோரிக்கு நோ சொல்லி நடிக்க மறுத்துட்டாராம். அப்புறம் இந்த ஸ்டோரியை மந்திரமூர்த்தி சசிகுமார்கிட்ட கொண்டு போக அவர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லி நடித்து படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ரீசெண்டாக கூட ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூவில் இந்த படம் என்கிட்ட தான் வந்தது, பட் ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்தை ஏன் நான் மிஸ் பண்ணேன்னு தோணுச்சுன்னு கில்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். இந்த அயோத்தி படத்தை ஆர்ஜே பாலாஜி மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்ஜே பாலாஜி டைரக்டராக ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ட்ட ஸ்டோரி சொல்லி மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஆமாம், 2021 ஒன்ஸ் விஜய்க்காக ஸ்டோரிலாம் எழுதி தளபதிட்ட ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரிலாம் விஜய்க்கு பிடிச்சி போய் ஓகே சொல்லி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ண முடியாமல் போனனால இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற சான்ஸை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஆர்ஜே பாலாஜி. அப்புறம் தளபதி விஜயோட கடைசி படத்தோட ஸ்டோரியை நரேட் பண்ண சான்ஸ் கிடைக்கிது. தளபதி விஜய்க்கு ஸ்டோரிலாம் பிடிச்சி போய் ஓகே பண்ணுவோம்னுலாம் சொன்னார். பட் கடைசி படம்னால டைரக்டர்ஸ் போட்டி போட்டு ஸ்டோரிஸை நரேட் பண்ணாங்களாம். ஃபைனலி விஜய் அவரோட கடைசி படம் தளபதி 69க்கு ஸ்டோரி சொன்ன வினோத்தை ஓகே பண்ணி இப்போது நடிச்சுட்டு வர்றாரு. இந்த தளபதி 69 ஆர்ஜே பாலாஜி மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இப்படி ஆர்ஜே பாலாஜி ஆக்டரா இந்தியன் 2 அயோத்தி படத்தையும் டைரக்டரா தளபதி விஜய்கிட்ட 2 டைம் ஸ்டோரி சொல்லியும் படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. பட் அவரோட தரமான ஆக்டிங்கில் சொர்க்கவாசல் படம் திரைக்கு வர இருக்கு. இந்த படமும் அவர் சூர்யாவை வச்சு டைரக்ட் பண்ண போகிற படமும் அவருக்கு நல்ல ஹிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆர்ஜே பாலாஜி மிஸ் பண்ண காஸ்ட்லி மிஸ்ஸஸா எதா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.